வெற்றிவேல் முருகனுக்கு ஒரு எல்லாம் வல்ல பழனி வாழ்பால் தண்டாவன சுவாமிக்கு ஒரு குருநாதர் அருணாபெருமான் ஜெய் எம்பெருமான் கருண் முழு மற்றும் குருநாதர் ஸ்ரீ அருணா சுவாமி திருவாயமந்தூர் திருப்பூண்ட மகாமந்திரத்தில் கௌமார இணையதளத்து வரிசைப்படி பாடல் 1973 முத்துமணி ஆரம் என துவங்கும் பொது பாடலுக்கான பொருளுக்கும் பழனிநாடன் திருவடிக்கும். இந்த பாடல் வாழ்வுற எம்பெருமான் அருளை நாடி பாடப்பெற்ற பாடல். தத்ததன தானன தத்ததன தானத தத்ததன தானன தனதான முத்துமணி ஆரம் மொய்த்திட்ட இருகோடும் முற்பட்ட கரிபோலும் அத்தனமாதர் முற்று மதி ஆர் முகத்தூற்ற முனைவேல் உற பட்டு முகில்போல் மனத்து இருள்மொழி சுத்த மதிபோய் வினைத்துட்டன் அவனாய் மனதுக்கம் உறவே மிகச் சொல்லலாது சொற்கள் பல நாவிலில் தொட்டு உன் இருத்தாழ்த்தோட சொல் கமல வாழ்வு சற்ற அழ்வாய் கொத்து முடியான பத்தற்ற விளைவை குறிப்பு உற்ற அதிகோபன் அச்சுதன் மாயன் கொற்ற மருகா குறக்கொச்சை மரமாதினுக்கு இச்சைமொழி கூறு நல்குமரேசா பக்தியுடனே நினைத்து ஏத்தும் அடியார் வினைப்பற்று விடும் மாமறை பொருளானாய் பக்தி வர ஞானம் சொல் கற்றவர்கள் பாடு நல் பக்ஷபத தேவர்மை பெருமாடி முத்துமணியாரம் மொய்த்திட்ட இருகோடும் முற்பட்ட கரிபோலும் அத்தனமாதர் முற்றுமதி ஆர் முகத்தூற்ற முனைவேல் உற பட்டுமுகில் போல் மனத்து இருள் மூடி சுத்தமதி போய் வினைத்துட்டன் அவனாய் மனதுக்கம் உறவே மிகச் சொல்லலாது சொற்கள் பல நாவிலில் தொட்டு உன் இரு தாழ்த்தோட சொல் கமல வாழ்வு சற்று அழுவாயின்னு வேண்டுகிறார். அந்த முதல் பகுதியிலே என்ன ஒரு இணக்கமான அடிகள், நெஞ்சை பிழிகிற அடிகள். என்ன சொல்றாருன்னா, முத்தாலும் மணியாலும் ரத்னங்களாலும் ஆய ஆரம் மாலைகள் நெருங்கியுள்ள 2 கோடு மலைகள் போலவும் எதிர்பட்ட அல்லது 2 தந்தங்கள் முன் தோன்றும் யானைகள் போலவும் உள்ள கொங்கைகளுடைய மாதருடைய பூர்ணச்சந்திரன் போன்ற முகத்தில் உள்ள போர் வேல் போன்ற கண்களால் தாக்கப்பட்டு கரிய மேகம் போல மனத்தில் அஞ்ஞான இருள் வந்து மூடி, அதாவது முகில் மூடு சுத்தமதி மேகம் மூடும் பூர்ண நிலவு அஞ்ஞான இருள் மூடும் நல்லறிவுக்கு ஒரு அழகிய ஓமை சொல்றார். அடுத்தது தெளிவான பரிசுத்த அறிவு போய் செயலில் துஷ்டத்தனம் உடையவனாய் மனத்தில் துக்கம் கொண்டு மிகவும் சுழன்று கலக்கமுறாமல் சொற்கள் பல வகைய புகழ் சொற்களை நாக்கொண்டு தொடுத்து பாடி துதித்து உன்னுடைய 2 திருவடிகளை தொழ சொல் புகழப்படும் கமலம் தாமரை என்ன உன்னுடைய திருவடியின் கீழ் வாழும் வாழ்வை சற்று கொஞ்சம் தயை புரிந்து நீ எனக்கு அருள வேண்டும் வேண்டுகிறார். என்ன ஒரு ஒரு எவ்வளோ ஒரு இணக்கமான வேண்டுகோள் பார்த்தீங்கன்னா, 2வது பகுதியில் கொத்து முடியான பத்தற்ற விளைவை குறிப்பு உற்ற அதிகோபன் அச்சுதன் மாயன் கொற்ற மருகா குறக்கொச்சை மரமாதினுக்கு இச்சைமொழி கூறு நல்குமரேசா பக்தியுடனே நினைத்து ஏத்தும் அடியார் வினைப்பெற்று விடும் மாமறை பொருளான பக்திவரன் ஞானம் சொல் கற்றவர்கள் பாடு நல் பக்ஷபத தேவர்மை பெருமாளேன்னு முடிகிறார். கொத்து முடியான, அதாவது 10 ராவனுடைய கொத்தாக இருந்த 10 முடிகளும் தலைகளும் அறுபட்டு விளைவை குறிக்கொண்டு அம்பு எய்த மிகவும் கோபம் கொண்டவனான அச்சுதன் விஷ்ணு மாயவனாகிய திருமாலுடைய மருகனை வீரம் வாய்ந்த மருகனை குறக்குலத்து கொச்சை இழிவான வேட்டுவ பெண் வள்ளியிடம் காம இச்சை காட்டும் பேச்சுக்களை பேசிய நல்ல குமரேசனே பக்தியுடன் உன்னை நினைந்து ஏத்தும் போற்றும் அடியாருடைய வினைப்பற்றி போக்கவல்ல சிறந்த வேத பொருளான பெருமாளே பக்தி வரஞானம் சிரேஷ்டமான ஞானம் இவைகளை கொண்ட சொற்களை கற்றவர்கள் அல்லது பக்தி வருவதற்கு ஞான சொல் கற்றவர்கள் பாடுகின்ற நல்ல பக்ஷபத அன்புக்குரியவனை உரிய திருவிழிகளுடையவனை அல்லது அன்பு மொழிகளை உடையவனை தேவர்களின் பெருமாளை உண்மை பொருளை வாழ்வு சற்று அருள்வாயே என்று வேண்டிக் கொள்கிற அற்புதமான பாடல். இந்த பாடலில் எத்தும்னா ஏத்தும் சந்தத்தினால் கூறி வந்தது. உபதேசித்தது பதி பசு பாச தீர்வினை ஓதினது சிவபெருமானுக்கு உபதேசித்து வரலாறு ஏற்கனவே திருப்பி படிச்சிருக்கோம். தத்துவம் கேட்டதும் தனக்குத்தான் நிகரினான் தளங்கி நின்றாடினான் தனிய புராணத்தில். அடுத்தது நினைத்து ஏத்தும் அடியார் வினைப்பற்று அடியாரோடு கூடுதல் இன்றியமையாமைய பல திருப்பால் சொல்றாரு. இதுலேயும் சொல்றாரு. என்ன விட முக்கியம், ஒரு முக்கிய வேண்டுகோள், நமக்கு உண்டுகளோ திரு மூலட்டானன் அடித்தொண்டற்கு தொண்டராம் புண்ணியமே மறப்பார். அவ்வளோ ஒரு அற்புதமான பாடல். அடியார் வினை பற்று விடும் மாமறை பொருளானாய் பக்தியுடன் நினைத்து ஏத்தும் அடியார் வினை பற்று விடும் மாமறை பொருளான பெருமாள். எவ்வளோ ஒரு உணர்வுபூர்வமான அனுபவபூர்வமான வார்த்தைகள் குருநாதர்கிட்ட. என்ன சொல்கிறாருன்னா, ராவனுடைய கொத்தாக இருந்த 10 தலைகளும் அறுபட்டு விழ குறிவைத்து அம்பு எய்த மிக்க கோபம் கொண்டவனாகி அச்சுதன் நாம் ராமன் மாயவனை திருமாலின் வீரம் வாய்ந்த மருகனை குறக்குலத்து சாதாரண வேட்டுவ பெண்ணாம் வள்ளிக்கு காம இச்சை கட்டும் பேச்சுக்களை பேசிய நல்ல குமரனை பக்தியோடு உன்னை தியானித்து போற்றும் அடியாருடைய வினை பற்றி போக்கவல்ல சிறந்த வேத பொருளானவனை பக்தி சிறந்த ஞானம் இவர்களை கொண்ட சொற்களை கற்றவர்கள் பாடுகின்ற நல்ல அன்புக்குரியவனை தேவர்களின் உண்மை பொருளான பெருமாளே முத்தாலும் ரத்தினத்தாலும் ஆன மாலைகள் நெருங்கியுள்ள 2 மலைகள் போலவும் எதிர்த்து வரும் யானைகள் போலவும் உள்ள அந்த மார்பங்களுடைய விலைமாதரின் பூர்ணச்சந்திரன் போன்ற முகத்தில் உள்ள கூரிய வேல் போன்ற கண்களால் தாக்கப்பட்டு கரிய மேகம் போல் மனத்தில்
அஞ்ஞான இருள் மூடி வந்து தெளிவான தூய அறிவு போய் செயலில் துஷ்டத்தனமுடையவனாய் மனத்தில் துக்கம் கொண்டவனாய் மிகவும் கலக்கமுறாமல் பல வகையான சொற்களை நாவால் தொடுத்து பாடி துதித்து உன்னுடைய 2 திருடைய தொட புகழ்மிக்க தாமரை பதங்களை கொஞ்சம் தயை புரிந்து நீ அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனி ஆண்டவன் திருவடியில் சமர்ப்பித்தவன் அருள் பத்திரம் பழனாபுரி ஆண்டவன் கருணாச்சலமூர்த்தி கருணையின் மொத்தம் கருணையின் உச்சம் ஸ்ரீ ஞான தண்டாமணி பெருமானின் திருப்பாதம் சமர்ப்பணம் முருகா சரணம் முருகா 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 முருகா.